கூட்டணி இல்லாமல் தனித்து யார் நின்றாலும் சரி காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் திரு சீமான் அவர்களுக்கு நான் சொன்ன விஷயம். இப்போ பாஜகவை பொறுத்தளவில் தமிழகத்தில் கால் ஒன்றுமா, தேமுதிக பொறுத்தளவில் எந்த அளவுக்கு இருக்கு 2020? இப்போ இருந்ததை விட ஒருபடி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 2024 இன்னும் திமுகவிற்கு சோதனை காலமாக அமையுமா? சகோதர சகோதரிகள் சண்டை வரலாம். திமுகக்குள்ள ஏறுமுகமா இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு. இல்லை, அதிமுகவுக்குள்ள எந்த அளவிற்கு ஒரு மாற்றம் ஏற்படுமா, இல்லை இதே நிலை நீடிக்கும்? திரு ஓ பன்னீர்செல்வத்திற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கொரோனா காலகட்டங்களில் உலக நாடுகள் எல்லாமே செத்து மடிஞ்சாங்க. அதை விட கொடூரமான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? கொரோனா ஏற்படுத்தின பாதிப்பு இப்போ இருக்காது. இப்போ ஒருவேளை அந்த நோய் வந்தால் கூட அதிகபட்சம் 6 மாதம் தான். 6 மாதத்துக்குள்ள இது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கான ஆற்றலை தமிழகம் பெற்று 2024 இதே போல இயற்கை பேரிடர் வருமா? நீங்கள் சொல்லி உச்சரிக்க அது தொடர்ச்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா மூத்தவர்களுக்கு பெருசாக மதிப்புகள் குறையும். அடுத்த ஆண்டு அம்மா பேரை சொல்றது இன்னும் கூடுதல் பலத்தை கொடுக்கும். 2024 பொதுவான பலன்கள் அதிகமாக நம்ம என்ன மாதிரி ஆடைகளை அணியலாம் அப்படின்னா, இளகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் எண்ணியல் வாழ்வியல் ஜோதிடர் திரு MS தமிழ் பாலன் அவர்கள். அவரை வரவேற்போம். சார் வணக்கம். சரவணபவம் வணக்கம். சார், 2024 பொது பலன்கள் இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நேயர்களுக்கும் அதை சொல்ல போகிறோம். 2024 குறிப்பாக முதல்ல தமிழகத்திற்கு எப்படி இருக்கும்? 2024 MST எண்ணியல் வாழ்வியல் ஜோதிடத்தின்படி என்னுடைய கணிப்பு தமிழகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்போவுமே தமிழகம் முன்மாதிரியாக இருந்துக்கிட்டு இருக்கு எந்த ஒரு விஷயத்துக்கு இருந்தாலுமே. குறிப்பாக அடுத்த ஆண்டு இந்த தர்மம் தலை காக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை நிறுவும் விதமாக தமிழ்நாடு உலகத்துக்கே தெரியும். இல்லை, எப்படி சொல்கிறீங்கன்னு புரியல. மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு போய் சேரும் தமிழ்நாடுடைய பெருமை? ஒரு உலகம் முழுக்க ஒரு விஷயம் நடக்கலாம். உலகம் முழுக்க ஒரு எதிர்பாராத விஷயங்கள் நடக்கலாம். சரி, எதிர்பாராத ஒரு நோய் வரலாம். சரிங்களா? அதிலிருந்து தமிழக மக்கள் மட்டும் இல்லை, தமிழகம்னா இப்போ நீங்கள் தென்னாடுன்னு சொல்கிற இந்த சவுத் இந்தியா கூட எடுத்துக்கலாம். இந்த மக்கள் எப்படி தங்களை தற்காத்து கொள்கிறாங்க அப்படின்றத வச்சு உலக நாடுகளுக்கு முன்மாதிரியாக இருக்க போகுதுன்னு சொல்கிறேன். இல்லை, ஏற்கனவே கொரோனா காலகட்டங்களில் உலக நாடுகள் எல்லாமே செத்து மடிஞ்சாங்க, நம்ம பார்த்தோம். நம்மளுக்கும் அதோடைய பாதிப்பு தாக்கங்கள் இருந்துச்சு, தமிழ்நாட்டில் இருந்தது. அப்போ அதை விட கொடூரமான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதை விட கொடூரம்னு நான் சொல்லலைங்க. ஆனால் அடுத்த ஆண்டு எப்படி இருக்கும் அதான் சொல்கிறேன். அடுத்த ஆண்டு காற்று சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கும். இன்னும் எல்லா காலகட்டங்கள்லையும் நிலம், நீர், காற்று சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. அடுத்த ஆண்டு 2024 அப்படின்றது காற்று சம்மந்தப்பட்டது அப்படின்னும் போது நான் இப்போது MST எண்ணியல் வாழ்வியல் ஜோதிடத்தில் சொல்கிறேன். குறிப்பாக இந்த நோயின்னு சொல்லலை, இப்போ நுரையீரல் சம்மந்தப்பட்டது, ஓகே, கண், காது, மூக்கு, இதெல்லாம் காற்று போயிட்டு வரும். இப்போ எல்லாமே அப்படி தான். பொதுவாக நுரையீரல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மூக்கு, கண், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாமே கொரோனாவை நினைவுபடுத்துகிற மாதிரியான வார்த்தைகளை தான் இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் கொரோனா ஏற்படுத்தின பாதிப்பு இப்போ இருக்காது தமிழகத்துக்கு. நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போது ஒரே இதில் சொல்லணுன்னா, நம்ம ஒரு பழகின விஷயத்த திரும்ப நடக்கும்போது நம்ம கொஞ்சம் என்ன பண்ணுவோம், சமாளிச்சிடும் இல்லையா? அது போன்ற ஒரு விஷயமா தான் இருக்கும். இன்னொரு விஷயம் கூடுதலாக, ஒரு 2 வருடம் ஆச்சு இல்லையா அப்படி ஒரு நோய் வந்ததை கூட. இப்போ ஒருவேளை அந்த நோய் வந்தால் கூட அதிகபட்சம் 6 மாதம் தான். 6 மாதத்துக்குள்ளே இது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கான ஆற்றலை தமிழகம் பெற்றிருக்கும். இப்போ கடந்த காலங்களில் நமக்கு இயற்கை பேரிடர், இயற்கை சீற்றம் நிறைய சமாளிச்சாங்க. வெள்ளம் சமீபத்தில் இன்னைக்கு தென் தமிழகத்தில் எல்லா பகுதிகளிலும் வெள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ 2024 இதே போல இயற்கை பேரிடர் வருமா அப்படின்ற ஒரு அச்சத்தில் இருக்காங்க. இயற்கை பேரிடர் அப்படின்ற சொல் பொதுவாக அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சொல்லுக்கு ஆற்றல் இருக்குது. இயற்கை இடர் கொடுக்குமானா எனக்கு பர்சனலாக கொடுக்காது. இடரே கொடுக்காம பேரிடரும் கொடுக்காது. அது கொடுக்குது. அது கொடுக்கறத நம்ம அது இன்பமாக எடுத்துக்கிறோமா துன்பமாக எடுத்துக்கிறோன்னா நம்ம செய்கிறதுல தான் வருது. ஸோ நாம் எந்த அளவுக்கு இங்கே இப்போ ஒன்றும் இல்லை, சரியான கட்டமைப்பு வசதி இருந்தால், நம்ம வீட்டில் ஒரு சரியான கட்டமைப்பு வசதி இருக்குச்சுன்னா மழை பெஞ்சு வாய்க்கால் வழியாக போயிடும். அப்போ வீட்டுக்குள்ளே வருதுன்னா கட்டமைப்பு சரியில்லை, அவ்வளோதான். அதே தான் நாட்டுக்கும் பொருந்தும். அப்போ இயற்கை பேரிடர் அப்படின்றத எடுத்துடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, அது இப்போ நான் சொல்லாய்வுக்காகவும் சொல்ல, ஜோதிட ரீதியாகவும் சொல்கிறேன். நீங்கள் அந்த சொல்லை உச்சரிக்க அது தொடர்ச்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு.
இல்ல இயற்கை பேரிடர்னு சொல்ல அது மீண்டும் மீண்டும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்றேன். அதனால வந்து மீண்டும் இப்போ நல்ல ஆரோக்கியமான சூழல் நிலவுமா அப்படி பேசி பழகலாம் அப்படின்னு சொல்றேன். அது வந்து ஒரு தகவலாகவும் சொல்றேன், என்னுடைய வேண்டுகோளாகவும் வச்சுக்கிறேன். சரி, நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலா என்ன சொல்றேன்னா, பேரிடர் நீங்க நினைக்கிறதோ இடர் எது வந்தாலும் அதிலிருந்து நிச்சயமா ரொம்ப எளிதாகன்னு சொல்ல முடியாது. அந்த 2 வருடங்கள், இப்போ உதாரணத்துக்கு தான் சொன்னேன், 2 வருடம் கஷ்டப்பட வேண்டிய இடத்துல 6 மாதம் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும். இதில் இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டில் மூத்தவர்கள் இந்த அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, மூத்தவர்கள் சொல்றது அண்ணன் தம்பி அப்படி சொல்கிறேன் இல்லையா? ஸோ அந்த மூத்தவர்களுக்கு பெருசாக மதிப்புகள் குறையும். அதாவது வீட்டில் மூத்தவர்கள் இல்லை, அரசியலில் சினிமாவில் மூத்தவர்களுக்கு மதிப்பு குறைவுன்றதை விட அவங்க இளையவர்களுக்கு மதிப்பு கூடும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கீங்க. குறிப்பா பெண்களுக்கு மதிப்பு கூடும். அதே போல பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுலேயும் வந்து வயதானவர்கள், தாய் அப்படின்ற தாய்க்கு இன்னொன்று எளிமையான பரிகாரமே சொல்றேன். நான் ஏதாவது அடுத்த வருடம் எந்த துன்பம் வந்தாலும் தாங்கிக்க கூடும் மனநிலை வேணும்னா உங்கள் தாய் வழிபட்டாலே போதுமானது. மிக எளிமையான வழிபாடு வந்து உங்களுடைய தாய் பெயரை நீங்கள் உச்சரித்தாலே போதுமானது. அடுத்த ஆண்டு பொதுவாக எல்லா நேரங்கள்லையும் இது பழிக்கும். அம்மா அப்பா பேரை சொன்னாலே போதும், அது மிகப்பெரிய மந்திரம் தான். சரிங்களா? ஏன்னா உயிர் கொடுத்தவங்க உங்களுடைய பெயரை திரும்ப திரும்ப சொல்லும்போது உயிர் ஆற்றல் கண்டிப்பாக பாதுகாக்கப்படும். அடுத்த ஆண்டு அம்மா பெயரை சொல்றது இன்னும் கூடுதல் பலத்தை கொடுக்கும். அரசியல் கட்சிகளை பொறுத்தளவில் 2024 நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்குது. இப்போ குறிப்பாக இப்போ அதிமுக, திமுக, தேமுதிக, நாம் தமிழர், பாஜக இப்படி இந்த அரசியல் கட்சிகளுடைய எண்கணிதப்படி எந்த அளவுக்கு அவங்களுடைய முன்னேற்றம் இருக்கும், அவங்களுடைய மாற்றம் எப்படி இருக்கும்? இந்த கட்சி பெயர்களை வச்சு நம்ம முடிவு எடுத்தோம் அப்படின்னா, யார் பேர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பெயரில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அம்மாவை குறிக்கிறது. ஒரு கட்சிக்கு இருக்கு அம்மா அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இப்போ பெருசாக அவங்களுக்கு வளர்ச்சி இல்லை தான், ஆனால் அந்த கட்சி இருப்பதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இல்லையா? அடுத்த ஆண்டு அந்த கட்சி வெளியில தெரிகிற அளவுக்கு கூட இருக்கலாம். பெயரில் அம்மா இருக்கிறதால மட்டுமே சொல்றேன், அவங்களுக்கு எந்த ஆற்றல் சொல்ல. அடுத்த ஆண்டு அம்மா தாய் அப்படின்றதுக்கான ஆற்றல் மிக்க ஆண்டு. அதனால அதுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இப்ப இருக்கிறத விட இன்னும் டெவலப் ஆகலாம் இல்லையா? அது அவங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தனியாக குறிப்பிட்டு கேட்டாங்கன்னா அவங்க எப்படிலாம் பயன்படுத்திக்கலாம்னு சொல்ல முடியும். ஆனால் பொதுவாக சொல்றது, ஒரு அந்த கட்சி அங்கே இருக்கிற பெண்களுக்கு, குறிப்பாக வயதான பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அந்த கட்சி வந்து மக்கள் இடத்துல வந்து வளர்கிறதுக்கான வழியில் இருக்கு, வளர்கிறதுக்கு, வெற்றி பெறத்துக்கு எல்லாமே. ஆனால் அடுத்தாண்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு விஷயமும் உடனடியாக நடக்காது, கொஞ்சம் தள்ளி போகும். ஆனால் சிறப்பான ஒரு முடிவை நோக்கி தான் இருக்கும். இப்போ இன்னைக்கு ஒரு விஷயம் பேசி முடிச்சிடும்னு சொல்லி போயிருப்பாங்க, இன்னைக்கு முடியாது, நாளைக்கோ முடியும். ஸோ தள்ளி போகுன்ற நிறைய விஷயங்கள் தள்ளி போகும். இன்னொன்று சொல்கிறேன், ஒரு முக்கியமான ஒரு தேதியில் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், மாநாடு தள்ளி போகலாம், தேர்தல் நாள் சொல்லுவாங்க, அதுவும் தள்ளி போகும். இந்த மாதிரி சொல்கிறேன், அந்த மாதிரி தள்ளி போகும் அப்படின்னு சொல்கிறேன். அதிமுகவை பொறுத்தளவில் இன்னைக்கு கட்சியை வந்து இபிஎஸ், ஓபிஎஸ் 2 அணிகளாக இருந்தாங்க, இப்போ ஒரு அணியாக இருக்கிறாங்க. இதில் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இன்னைக்கு தனிமையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் தனிமையில் தான் இருக்கிறாரு. கட்சி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வச்சிருக்கிறாரு. இந்த 2024 அதிமுகவுக்குள்ள எந்த அளவிற்கு ஒரு மாற்றம் ஏற்படுமா, இல்லை இதே நிலை நீடிக்குமா? இது தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். ஆனால் திரும்பவும் அதே தான், ஒரு சூட்சமமாக சில விஷயம் சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு தாயை ரொம்ப நினைவுபடுத்துறீங்களோ, தாயை வந்து மதிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து முன்னேறுவீங்கன்ற அடுத்த வருடம். பொதுவாக இது எல்லாருக்கும் கூறணும். அடுத்த வருடம் இப்போ நீங்கள் சொன்னதால், இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, திரு ஓ பன்னீர்செல்வத்திற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது அவர் அம்மா அப்படின்ற, ஏன்னா நேரடியாக மதிப்பிற்குரிய ஜெயலலிதா அம்மா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு முதல்வரானவர் வந்து பார்த்தீங்கன்னா திரு ஓ பன்னீர்செல்வம். அந்த இதில் சொல்கிறேன். ஆனால் மக்கள் ஆதரவுன்னு பார்த்தீங்கன்னா இன்ன அளவுக்குமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருக்கிறதா நம்ம சொல்கிறோம். அடுத்த ஆண்டு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றமான ஆண்டாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை தான் சொல்கிறேன். இப்போது நான் ஏற்கனவே சொன்ன சில உதாரணம் இருக்குது, இல்லாட்டினா ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு, சரிங்களா? அதை நீங்கள் பயன்படுத்தினா தான் அந்த வேலை செய்யும்.
பயன்படுத்தலைன்னா வேலை செய்யாது. அப்போ அது வந்து அந்த ஆண்டு மேலேயோ இல்லை அந்த பரிகாரத்து மேலேயோ குறை கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தான் சொல்கிறேன். இப்போ உங்கள் 2 பேர் சொன்னீங்க, திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். வெளிப்படையாக பார்த்தா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு இருக்குன்னு எல்லாம் பார்க்க முடியும். ஆனால் அடுத்த ஆண்டு திரு ஓ பன்னீர்செல்வத்திற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் அதை அவர் எப்படி பயன்படுத்திக்க போறாரு அப்படின்றதெல்லாம் இருக்கு. இப்போ அடுத்தபடியாக திமுகவை பொறுத்தளவில் இன்னைக்கு சமீபத்தில் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சிறைக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது. இப்போ சமீபத்தில் பொன்முடி அவர்களுக்கும் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ 2024 இன்னும் திமுகவிற்கு சோதனை காலமாக அமையுமா, இல்லை அமைச்சர்களுக்கு எதுவும் பிரச்சனை வருமா? திமுக அப்படி அதாவது எல்லா கட்சியுமே இருந்தாலும் தலைவர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா? ஸோ எல்லாத்தையும் ஆய்வு பண்ண கூட தலைவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலே அது முடிவு பண்ணிடும். தலைவர் யாரோ அதுதான் அங்கே தீர்மானிக்கப்படும். ஸோ அப்படி பார்க்கும்போது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் இப்போ தலைவர், அதாவது தலைமையாக இருக்க. ஸோ அதை பேஸ் பண்ணி சொன்னோம் அப்படின்னா அடுத்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து சில இடைஞ்சல்களை சந்திக்கலாம். அதாவது சொந்த 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 ரத்தங்களிலிருந்து சில இடர்களை சந்திக்கலாம். அதாவது சகோதர சகோதரிகள் சண்டை வரலாம் திமுகக்குள்ள, அந்த வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த வருடம் வந்து நிச்சயமா ஏறுமுகமாக இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் தனிப்பட்ட வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பேர் புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது எப்படின்னா தனிப்பட்ட வகையில் எப்படி பேர் புகழ் கிடைக்கும் அப்படின்னா அவங்களுடைய அந்த வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உதவும். இது இன்னொரு வகையில் சொல்லணும் அப்படின்னா இது தமிழ்நாட்டுக்கு தான் திமுகன்னு சொல்கிறேன் இல்லையா, அது ஒரு தென்னிந்தியாவுக்கான ஒரு கட்சியாக மாறலாம், இந்தியாவுக்கான கட்சியாக கூட மாறலாம். அதாவது சொந்த இடத்துல வந்து அது ஆற்றல் போய் வேறொரு இடத்துல அது ஆற்றல் மிக்கதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தேமுதிகவை பொறுத்தளவில் பெண் வந்து இன்னைக்கு பொதுச் செயலாளராக இருக்கிறாங்க. பெண்களுக்கு வந்து வளர்ச்சி ஏறுமுகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேமுதிக பொறுத்தளவில் எந்த அளவுக்கு இருக்கும் 2024? இன்னொன்று தான், பெண்களுக்கு தாய் அப்படின்ற விஷயத்த அடிக்கடி பயன்படுத்துகிறேன். அப்படி இருக்கும்போது இப்போ தேமுதிகவுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், பெண். அதனால் வாய்ப்புகள் அதிகம்னா இப்போது நேரடியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நின்றுட்டு 230 நின்றுட்டு ஜெயிக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக வாய்ப்பு குறைவு. ஆனால் இப்போ இருந்ததை விட ஒருபடி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் திரும்பவும் அதில் ஒரு விஷயம் இருக்குது, தாய் அம்மான்னு சொன்னதால் மட்டும் இல்லை, அங்கே எந்த அளவுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்கன்றதை பொறுத்து தான். நான் இப்போ சொன்னது எல்லாமே இது வந்து உண்மையாக இருக்கிறவங்களான காலகட்டம். நான் இப்போ தாய் அப்படின்ற விஷயத்த கூட 2வது இடத்துல வச்சுக்கிங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு மேலே வருவீங்கன்றது எல்லாமே பேசிகிட்டு இருக்கோம் காலங்காலமாக. ஆனால் அடுத்த ஆண்டு அதை கண்கூட பார்ப்பீங்க. உலகம் முழுக்கமே சொல்கிறேன், உலகம் முழுக்கமே ஒரு பல ஆண்டுகளாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த விஷயம் நடக்காதான்னு சொல்லிட்டு. அதுக்காக உண்மையாக நீங்கள் உழைச்சிருக்கலாம், உண்மையாக போராடி இருக்கலாம், உண்மையாக எஃபோர்ட் போட்டு கிடைக்காம அடுத்த ஆண்டு அது நிச்சயம் கிடைக்கும்னு சொல்கிறேன். தமிழகத்துக்கும் சரி, இந்த இந்திய நாட்டுக்கும் சரி, உலகத்துக்கும் சரி. இது வந்து அப்படி பார்க்கும்போது இப்போ தேமுதிகவுக்கு ஒரு பெண் தலைமை இருக்கும்போது அவர்கள் உண்மையாக நடந்து கொண்டாங்க அப்படின்னா வாய்ப்புகள் அதிகம்தான். இல்லாட்டினா அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது கிடைக்கும். அதான் சொல்கிறேன். அவங்களோட எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு போதும், இந்த ஜெயிச்சா போதும் அப்படின்னா அதில் கூட இருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் நிச்சயமாக முதல்வர் வேட்பாளராக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கூட்டணி ஆட்சி தான் நிச்சயமாக, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கூட்டணி இல்லாமல் தனித்து யார் நின்றாலும் சரி காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் திரு சீமான் அவர்களுக்கு நான் வந்து சொன்ன விஷயம், கூட்டணி ஏற்படுத்திக்கிறது ஒரு கட்சிக்கும் நல்லது, அவருக்கும் நல்லது. ஜோதிட ரீதியாக நான் எண்ணியல் ஜோதிட ரீதியாக சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பாஜகவை பொறுத்தளவில் தமிழகத்தில் வந்து கால் ஒன்றுமா வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், 2024 காலகட்டங்களில் வளர்ச்சி எப்படி இருக்கும்? கால் ஒன்றுமான தேர்தல் தான் சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம். மக்கள் மத்தியில் ஏற்கனவே கிட்டத்தட்ட முன்னை விட அதிகமாக வந்துருச்சு. ஏன்னா எளிமையாக இப்போ பிஜேபியா திமுகவா அப்படின்ற மாதிரி, அதாவது ஏடிஎம்கேவா டிஎம்கேவா தான் மாதிரி இப்போ பிஜேபி திமுக, பிஜேபி ஏடிஎம்கே அப்படி எல்லா கட்சியோடையும் எதிர்நிலையில் இருக்கக்கூடிய இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. அது வளர்ச்சி தான். அரசியலில் வந்து அவங்க இப்போ எம்எல்ஏ அந்த மாதிரி ஆகுவாங்க அப்படின்னா நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு 3ஆம் இடம் இல்லைனா கூட குறிப்பிட்ட சதவீத ஓட்டுகள் கிடைக்கும், அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இங்கேயும் சில மாற்றங்களை பண்ணால் அது இன்னும் சரியாக இருக்கும்.
தலைமையில் சில மாற்றங்கள் பண்ணும்போது பிஜேபிக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும், நல்ல விஷயங்கள். பிஜேபிக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் குறிப்பிட்டு பிஜேபி சொல்கிறீங்க, எந்த கட்சிக்காக இருந்தாலும் சரி சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நல்லது. அடுத்த ஆண்டு ஒரு 2024 பொதுவான பலன்கள். இப்போ நோய்கள்னு சொல்லும்போது காற்று சம்மந்தப்பட்ட நோய்கள்னு சொல்லியிருந்தேன். அதனால் என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளை பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து அதிகமாக நம்ம என்ன மாதிரி ஆடைகளை அணியலாம் அப்படின்னா, வெள்ளை நிற ஆடைகள், நீல நிற ஆடைகள், அதுக்கப்புறம் சந்தனம், அவ்வளோ. இந்த 3 நிற ஆடைகள் அணியிறது பாதுகாப்பாக இருக்கும் எல்லாருக்குமே. எல்லாருக்கும் பொதுவாக நான் அடுத்த ஆண்டுக்கு சொல்கிறேன். இல்லை இந்த நிறம் ஆடைகள் அதிகமாக அணிகிறவங்க பேர் புகழ் பெறலாம் அடுத்த ஆண்டு. ஸோ உணவுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எடுத்துக்க வேண்டிய உணவுகள் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கீரைகள் நிறைய எடுத்துக்கணும். அதுவும் இல்லாமல் தோலோடு சாப்பிடக்கூடிய உணவுகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அது என்ன வேணாலும் நீங்கள் காய்கறிகள் பொதுவாகவே சொல்லிட்டேன். நல்லெண்ணெயை தினமும் பயன்படுத்துங்க, பொதுவாக நல்லது நல்லெண்ணெய். அடுத்த ஆண்டு நல்லெண்ணெயை தினமும் ஏதோ ஒரு வகையில் உணவில் எடுத்துக்குங்க. அது வந்து அடுத்த ஆண்டு உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். அப்புறம் இப்போ நான் உலக அளவில் நீங்கள் வந்து இது ஜோதிடமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, தான தர்மங்கள் செய்வது எப்போதுமே உங்களை காப்பாற்றும். பொதுவான விதி, அடுத்த ஆண்டு செய்கிற தான தர்மங்கள் உங்கள் அடுத்த தலைமுறைக்கும் சேர்த்தே காப்பாற்றும். அது எப்படி சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு தானம் கொடுக்குறீங்க, அது ஒரு சாப்பாடாக இருக்கலாம், இல்லை உடைகள் எது வேணா இருக்கலாம், அது எப்பவுமே தர்மம் தலை காக்கும். அடுத்த ஆண்டு செய்ய போகிறத உங்கள் தலைமுறைக்கும் சேர்த்து காக்கும் அப்படின்றதால அதில் கவனம் செலுத்துங்க. ஸோ எந்த மாதிரியான உங்கள் ஜாதகத்தில் இல்லை ஜாதகம் நம்புகிறாங்க அவங்களுக்கு, ஜாதகத்தில் நம்பாதவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் இல்லாதவருக்கு கொடுக்கறது, வறியவருக்கு கொடுக்கறது, இருப்பவருக்கு கொடுக்கறதெல்லாம் கிடையாது. ஸோ அதை வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் தானம் கொடுக்கலாம். ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். தினமும் வந்து பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கு, குறிப்பாக காக்கா இந்த மாதிரி வீட்டை நோக்கி வரக்கூடிய பறவைகளுக்கு உணவிடுங்க. அது மிக சிறந்த பரிகாரமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நலங்களும் சேர்ந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி நான் நம்புகிற என்னுடைய இறைவன் தலைவன் முருகனை வேண்டி உங்கள் எல்லாத்துக்கும் வேண்டிக்கிறேன். ஸோ அனைவருக்கும் நன்றி. சரவண பவ. நன்றி சார்.